ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை போன கதையோட தொடர்ச்சி மாதிரி தான். மகாபாரதத்திலேருந்து தான் சொல்ல போகிறேன். மகாபாரத போர் ஆரம்பம்னு முடிவாயிடுச்சு இல்லையா? அப்போ துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கலான்னு வந்தாங்களாம். துரியோதனன் முதல்ல கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வந்தானா, அப்போது கிருஷ்ணர் உறங்கிக்கிட்டு இருந்தாராம். சரி உறங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவர் தலைமாட்டில் உட்காந்தான். அடுத்து அர்ஜுனன் வந்து அவர் கால் மாட்டில் உட்காந்தானா. கிருஷ்ணர் கண்ணை முழிச்சு பார்க்குறப்போ அர்ஜுனன் தெரிஞ்ச உடனே வா வா அர்ஜுனான்னு சொன்ன உடனே துரியோதனன் முந்திக்கிட்டு, கிருஷ்ணா நான் தான் உன்னைய பார்க்க முதல்ல வந்தேன் அப்படின்னாராம். ஓஹோ அப்படியா, ஆனால் நான் முதல்ல அர்ஜுனனை தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்டாராம். போருக்கு உதவி கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் முதல்ல அர்ஜுனனை பார்த்ததுனால அவனுக்கு முதல் உரிமை. இந்த போரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பக்கம், என்னோடய படைகள் ஒரு பக்கம் இருக்க போகிறோம். யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோடனே துரியோதனன் ரொம்ப வேகமாக எனக்கு உன்னோட படைகள் வேணும்னு சொல்லி கேட்டானா. அர்ஜுனன், கிருஷ்ணா எனக்கு நீ மட்டும் போதும், நீ வந்தால் மட்டும் போதும்னு சொன்னானா. அதுக்கு அடுத்து துரியோதனன் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து நல்ல முறையாக பூஜைகள்லாம் செய்து தானே ஆரம்பிப்பாங்க இல்லையா? போரும் அப்படித்தானே. துரியோதனன் போர் தொடங்குறதுக்கு நல்ல நாள் பார்க்கணும். யார்கிட்ட போய் பார்த்தான் தெரியுமா? அவனோட எதிரியான சகாதேவன்கிட்டயே. ஏன்னா சகாதேவன் மேலே அவ்வளவு நம்பிக்கை. சகாதேவன் ஜோதிடத்தில் ரொம்ப திறமையானவன், நேர்மையானவன். அதனால் சகாதேவன்கிட்ட போய் போருக்கு நாள் குறித்து கொடுக்க சொல்லி கேட்கவும், சகாதேவனும் அமாவாசை அன்னைக்கு போரை தொடங்குங்க, உனக்கு வெற்றின்னு சொல்லிட்டானா. துரியோதனனும் சந்தோஷமாக போயிட்டான். கிருஷ்ணர் வந்தாரா. ஏண்டாப்பா நீ இப்படி சொல்லியிருக்கியே, அந்த நாளில் போர் தொடங்கினா அவனால ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னோன்னே சகாதேவன், கிருஷ்ணா இது என்னோட தொழில் தர்மம், அது மட்டும் இல்லாமல் நீ தான் எங்கள் கூட இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. கிருஷ்ணரும் வேறு வழி, நான் தானே இதுக்கு ஒரு மாற்று வழி பண்ணணும் சொல்லிட்டு அமாவாசைக்கு முதல் நாளே தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா. அமாவாசை உடனே எல்லாரும் கிருஷ்ணர் இதே பண்ணுறாரு இன்றைக்கி தான் அப்போ அமாவாசை சொல்லிட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே துரியோதனனும் அவசரமாக அந்த நாளையே போரை தொடங்கி தோற்றும் போனான். இதுக்கு தான் எந்த ஒரு செயல்னாலும் அலசி ஆராய்ந்து செய்யணும், அவசரப்படக்கூடாதுங்கிறது. அவசரப்பட்டால் துரியோதன கதி தான் நம்மளுக்கும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.